வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு வந்து ஜனநாயகம் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்கின் வராரு. டிவிகே தளபதி வெற்றி கொண்டான். கொல்லுவாரு நல்லா கொல்லுவாரு. கட்சி ஆரம்பிச்சிங்க ஓகே, அதுக்காண்டி படம் ஃபுல்லா வந்து கட்சி ரெஃபரன்ஸாவே வந்து வைக்க கூடாது. தளபதி வெற்றி கொண்டான், டிவிகே வந்துருச்சு ஓகே ரைட்டு. அதுல கொண்டான் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க ஓகே, அதுவும் வந்து டேலி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரேம்ல அந்த யானைகள் ஃபிளாக் இருக்கும்ல, டிவிக்கோட ஃபிளாக்ல 2 யானையை வந்து இப்படி காலை தூக்கிட்டு இப்படி நிற்கும். நடுவில் வந்து அந்த பூ ஏதோ அது எதுவும் சொல்லுவாங்கல்ல, அந்த இதை வந்து ரீக்ரியேட் அப்படியே ஃப்ரேம்ல வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பர்மேன் இல்லம்மா. இந்த டயலாக் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சூப்பர்மேனா ஸ்பைடர்மேனா போக்கிரிமேண்டி. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது. என்னதான் வந்து எதிர்கட்சியாவே இருந்தாலும் அவர் கட்சிக்கு அவர் வந்து ரெஃபரன்ஸ் வைக்கிறதோட சேர்த்து தன்னோட எதிர்கட்சியான டிஎம்கேக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து அவர் படத்துல இருந்து வச்சிருக்காரு. புலி மாதிரி வளம். இது வந்து பகவத் கேசரி படத்தோட ரீமேக். பாலையா நடிச்ச கேரக்டர்ல வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து தளபதி வெற்றி கொண்டான் அவர் வந்துட்டு நடிச்சிருக்காரு. நானும் படம் பார்க்கல, பகவத் கேசரி பார்க்கல. அந்த அவர் வந்து ஒரு பொண்ணை வளர்ப்பாரு. அந்த பொண்ணை வந்து ஆர்மியில வந்து சேர்க்கணும். அதுல என்னென்ன பிரச்சனை வருது, இவருக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அதுல வந்து இவர் வந்து போலீஸ் மேனா இருக்காரு. அதுல இவர் என்னென்ன சம்பவங்கள்லாம் வந்து செய்யறாரு, அதெல்லாம் வந்து மாஸ் எலிமெண்ட்ஸ் தான் வந்து இருக்கும். என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? பேரு தூக்குதர, ஊரு கொடுவலார்பட்டி, பொண்டாட்டி பேரு நிரஞ்சனா, பொண்ணு பேரு ஸ்வேதா. முடிஞ்சா கை வச்சு பாடுறா பாப்போம். என் காலடியில வந்த பழம் என்ன பிளான்? ஓதஜனா தேரா சக்கரே ஓ போலியோ தேரா சக்கரே துஜ் மேனே சேரா சக்கரே. அனிமல் வில்லன் தானே இவர். 9ஆம் நாள் இந்தியா என் காலடியில வந்த பழம் அழிவு சம்பவம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து அந்த ஸ்டாம்ப் பேர் தான் திருப்பி ஞாபகம் வருது. கூட்டமா ஒரு 40 பேர் நிக்கிறத பார்த்தா எனக்கு டக்குன்னு அந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா மதன் கௌரி நடிச்சிருக்காரு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். அந்த ப்ராப்ளமே நீங்களா இருந்தீங்கன்னா. தளபதி எல்லா படத்துலையுமே ஒரு மேனேஜ் ஃபைட் பண்ணும்போது ஒன்று பண்ணுவார், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார். அதே மாதிரி நக்குறத வந்து இதில் வந்துட்டு மெயின் சிக்னேச்சர் ஸ்டைலாக வந்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அடிச்சுட்டு அந்த ரத்தத்தை அப்படியே ஜாம் மாதிரி உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி. அதெல்லாம் பண்ணாதாங்க விஜய். சும்மா வந்தால இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், இந்த மாதிரி பண்ணாதான் விஜய். சும்மா வந்தா விஜய் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க. இந்த வந்துட்டார்ல மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துட்டார்ல மெயின் பாயிண்ட்டுக்கு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடானா கொள்ளை அடிக்கிறதுக்கும் அது கூட ஓகே, அது அண்ணன் என்ன ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா கொலை பண்றதுக்குன்னு சொல்றாரு, அங்கேதானே கொஞ்சம் இடிக்குது. ஏன் படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு கட்சி அரசியலா வந்து பேசலாம்னு நினைக்காதீங்க. படத்தோட ட்ரெய்லர்லயே வந்துட்டு கட்சி அரசியல் தான் அதிகமா இருக்கு. மொத்த அயோக்கியனங்களும் ஒண்ணு நிக்கிறாங்க, அவங்களாம் ஜெயிக்க கூடாது. இது ஒண்ணு. இந்த மாதிரி டிவிகேக்கு என்னென்ன சொற்கள் வந்து வரணுமோ அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு டயலாகா வந்து ட்ரெய்லரில் வந்து போட்டிருக்காங்க. அவர் ஸ்பீச்சில் நடுவில் டயலாக் மாதிரிலாம் பேசுகிறாருல, அதெல்லாம் ஆக்சுவலாக வந்துட்டு இதுலேருந்து ஒரு பாதி ஸ்கிரிப்ட் வந்து எடுத்து வந்து பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் சொன்னாதான் இதுலேயே வந்து சொல்கிறாரு. இந்த டயலாக் எல்லாம் என்னன்னு தெரியுமா? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, மக்களுக்கு ஆபத்து வருது, மக்கள் இவனை கொண்டாடுறாங்க, மக்களுக்கு வந்து அழிவு வரப்போகுது, அதை தடுக்கணும், மக்களை காப்பாற்றணும், இந்த மாதிரியான சொற்கள், இந்த மாதிரியான டயலாக் எல்லாம் வச்சு. ஆனால் இன்னும் ஒரு சில சீன்ஸ்லாம் அதில் வரும் நான் எதிர்பார்த்தேன், அதெல்லாம் வரல. அனிலோட டான்ஸ் ஆடுறது, அப்புறம் பூஜா ஹெக்டேவை பார்த்து ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அந்த டயலாக், அதெல்லாம் வரும்னு எதிர்பார்த்தேன். அதெல்லாம் வந்து வரல. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரிலாம் இருக்கு. நிறைய ரோபோட்லாம் கடைசியில் வருது. என்னதான் இருந்தாலும் தளபதியோட கடைசி படம். பொங்கலுக்கு ஜனநாயகம் பராசக்தியை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.